ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால் இன்றைக்கி நாங்கள் ஒரு ஆப்ஷன் பார்க்க போகிறோம், ஓட்டோ லேப்னு சொல்லி. இந்த ஆப்ஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் அதில் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்ஸில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நான் ஒரு ஆப்ஷனாக தான் போட போகிறேன் வீடியோவாக. ஸோ அடுத்த வீடியோ நான் போடணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ நான் உங்களுக்காண்டி மேக் பண்ணுறேன். இந்த பாருங்கள், இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ட்ரிம் ஆடியோ, மிக்ஸ் ஆடியோ, மெர்ஜ் ஆடியோ அப்படின்னு சொல்லி, வாய்ஸ் சேஞ்சர், டெக்ஸ்ட் டு ஸ்பீச், கெரோக்கி எஃபெக்ட், ஸ்பீட் சேஞ்சர் அப்படின்னு சொல்லி, ஆடியோ மேலே நாய்ஸ் ரிமூவர்னு சொன்னால் அந்த பேக்ரவுண்டில் பின்னால் ஏதாவது சத்தங்கள் கேட்டுச்சுன்னு சொன்னால் அந்த சத்தத்தை மட்டும் ரிமூவ் பண்ணி உங்களோட வாய்ஸை மட்டும் கிளியராக எடுத்து தருமா தான் நாய்ஸ் சேஞ்சர்ன்னு சொல்லி இருக்குது. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. சிலது வந்து ப்ரீமியம், அது காசு கொடுத்து தான் பண்ணணும். ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரிம் ஆடியோ, அதை இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் ட்ரிம் ஆடியோ தான் சேர்ப்பேன். இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் லேங்குவேஜ் இருக்குது. உங்களுக்கு என்ன லேங்குவேஜ் வேணுமோ அந்த லேங்குவேஜில் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் வந்து டிவைஸ் லேங்குவேஜ்லேயே கொடுக்குறேன். கொடுத்து முடிச்சுட்டு ஓகே, இது வந்து செட்டிங்கில் வந்து என்ன மாதிரி உங்களுக்கு லேங்குவேஜ் வேணுமா, இல்லை அவுட்புட் டிஃபால்ட் ஆடியோ ஃபார்மேட் வந்து MP3 வேணுமா, இல்லை வேவ் மோட்டில் வேணுமா, மற்ற 128 கிலோவேட்ஸ் அதில் வேணுமா, அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. நிறைய ஆப்ஷன்கள் இருக்குது. அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்த வந்து ட்ரிம் ஆடியோ கொடுக்கணும். அதில் கொடுத்தோன்னே ஓல் ட்ராக்ஸ் வரும். மற்ற ஒவ்வொரு பாட்டாக இருக்கும். ஃபோல்டர்ஸ் இருக்குது, ஆர்டிஸ்ட் இருக்குது, ஆல்பம் இருக்குது. நீங்கள் எதுக்குள்ளே வந்து எந்த மியூசிக்கை வந்து சூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி நீங்களே அதை தெரிவு செஞ்சு கொள்ளலாம். ஓகே, நான் இதில் ஒரு ஆல்பத்தை தெரிவு செஞ்சுட்டு இல்லை மரண மாதம் இருக்குது பாருங்கள், அந்த சாங்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, நான் அதை செலக்ட் பண்ணி போட்டு இப்படி தான் வரும். அதில் அந்த சாங்ஸில் அப்படியே ஃபுல்லாக வரும். இதில் வந்து இது வந்து பேனல்னு சொல்லுவாங்க. அது கூட்டி குறைக்கிற மேலேயும் இதே மாதிரி ஒன்று இருக்குது. உங்களுக்கு எவ்வளோத்துக்கு அளவாக வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி கொள்ளலாம். எவ்வளோத்துக்கு நீங்கள் கட் பண்ணணும், எவ்வளோத்துக்கு நீங்கள் சைலன்ஸ் ஆக்கணும், ஃபேட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதில் வந்து நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பேனல் வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து ட்ரிம்மை பார்ப்போம். ட்ரிம் வந்து இப்போ நாங்கள் செலக்ட் பண்ணிக்குள்ள எவ்வளோத்த நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோமோ அவ்வளோத்த செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். இல்லை இதில் அந்த ப்ளஸ் அடையாளம் போட்டிருக்க பாருங்கள், அதுலேயும் வந்து நீங்கள் போய்ட்டு மினிட்ஸை வந்து செட் பண்ணி விடலாம். இவ்வளோ மினிட்ஸ்லேருந்து இவ்வளோ மினிட்ஸ் வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி அதையும் வந்து நீங்கள் செட் பண்ணி விடலாம். இது செட் பண்ணி போட்டு அதில் கீழே பாருங்கள் ட்ரிம் டிலீட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் அதில் என்ன செய்கிறேன், அந்த ட்ரிம்ன்றதுக்கு வந்து நான் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அந்த ட்ரிம்ன்ற ஆப்ஷனை நாங்கள் கிளிக் பண்ணோம்னு சொன்னால் நாங்கள் செலக்ட் பண்ணின அவ்வளவும் வந்து எங்களுக்கு கட் பண்ணப்பட்டு வரும். இதில் வந்து என்னென்னு சொன்னால் இந்த இதில் வந்து அந்த ஆடியோ வந்து போட இல்லாத நிலைமை என்னென்னு சொன்னால் இந்த காப்பிரைட் பிரச்சனை வரும் என்ற காரணத்துக்காக வந்து நான் வந்து இந்த சாங்ஸை வந்து மியூட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் இந்த சாங்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கல. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் இதில் போய்ட்டு இதை நீங்கள் சேவ் பண்ணணும்னு சொன்னால் அதில் சேவை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அதில் சேவ் ஆகும். ப்ரீவியூ பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ நான் அதை கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஒரு செகண்ட்லேருந்து 16 செகண்ட் வரைக்கும் கட் பண்ணியிருக்கேன். தான் பாருங்கள், அது தனியாக கட் பண்ணப்பட்டு வந்திருக்கு. ப்ரீவியூ கேட்கணும்னா நீங்கள் ப்ரீவியூலையும் போய்ட்டு இதை கேட்டுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் இது தேவையில்லைன்னு சொன்னால் அண்டுக்கு போகலாம். இந்தியாவில் எடிட் ஸ்டக்குன்னு சொல்லியிருக்கு. நீங்கள் எடிட் பண்ணுற எல்லாமே அதில் வந்து அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. அடுத்த வந்து மேலே பாருங்கள் அண்டு பட்டன் இருக்குது. அதை நீங்கள் அண்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் பழைய இடத்துக்கே வந்துடும், பழைய நிலைமைக்கே வந்துடும். நீங்கள் கட் பண்ணின எல்லாம் சேர்த்து பழைய நிலைமைக்கே வந்துடும். மங்கால இருக்கிற ரீடு அப்படின்னு சொல்லி இருக்குது. அடுத்த நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அடுத்த டிலீட்டை பார்க்க போகிறோம். இப்போ டிலீட் பட்டனை பார்க்க போகிறோம். டிலீட்டில் வந்து நாங்கள் எவ்வளோத்த செலக்ட் பண்ணணுமோ அவ்வளோத்த செலக்ட் பண்ணிவிட்டு அதை டிலீட் பண்ணோம்னு சொன்னால் அந்த சாங்ஸ்லாம் அவ்வளோ மினிட்ஸும் வந்து வராது. அதாவது அந்த சாங்ஸில் வந்து அவ்வளோ மினிட்ஸும் வந்து கட் பண்ணப்பட்டு அதுக்கு பிறகு வர மியூசிக் தான் வந்து உங்களோட மியூசிக்கில் வந்து அட் ஆகும். மிச்சது அப்படியே கட் ஆகி போயிடும்.
அது மட்டும் இல்லை, அடுத்து வந்து இப்போ நாங்கள் வந்து சைலன்ஸ்ன்னு சொல்லியிருக்கு பாருங்கள். சைலன்ஸ்ன்னு சொல்லி ஒரு பட்டன். அது வந்து இப்போ நீங்கள் எவ்வளோத்த செலக்ட் பண்ணுறீங்களோ எவ்வளோ மினிட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு சைலன்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அவங்களோட சாங்ஸ் போய்கொண்டு கேட்கலாம். அந்த குறிப்பிட்ட மினிட்ஸ் மட்டும் சைலன்ஸாக இருக்கும். அதாவது அதில் அந்த குறிப்பிட்ட மினிட்ஸில் வந்து பாட்டு வந்து உங்களுக்கு சாங்ஸ் வந்து வெளியில் வராது. அதுக்கப்புறம் அந்த மினிட்ஸை கடந்து போய்க்கலாம். அதுக்கு பிறகு வர அவ்வளோ சாங்ஸும் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து கேட்கக்கூடியதாக வந்து இருக்கும். அடுத்த இந்த பாருங்க, இதில் போய்கொண்டிருக்கு. அதில் அந்த சைலன்ஸ் ஆகின இடம் மட்டும் ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள். அதுதான் அந்த சைலன்ஸ் ஆகின இடம் மட்டும் ஒயிட் கலரில் இருக்குது. அடுத்த நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் இந்த ஃபேடுன்னு சொல்லி இருக்குது பாருங்கள். ஃபேடுன்னு சொன்னால் இதில் மியூசிக்கை வந்து இப்போ நாங்கள் எவ்வளோத்த செலக்ட் பண்ணிவிட்டு அதை என்ன ஃபேடாக வரணும்னு சொல்லி இருக்குது. இப்போ லைன் அப்படின்னு சொல்லி இந்த நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸை கொடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த சாங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கூடி குறைஞ்சி கூடி அப்படி அந்த டிஃப்ரெண்டில் வந்து உங்களுக்கு சாங்ஸ் வந்து கேட்கக்கூடியதாக வந்து இருக்கும். இதில் பாருங்கள், இப்போ அந்த ஆப்ஷன் மேக் பண்ணியிருக்கு. அந்த வகையில் வந்து அதில் சாங்ஸ் போய்கொண்டிருக்கு. இது காப்பிரைட் பிரச்சனையால் வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தா பாருங்கள், அதில் காப்பி இருக்குது, அதில் பேஸ்ட் பண்ணலாம். நீங்கள் அடுத்தா வந்து இதில் பேஸ்ட் பண்ண வேண்டியதை கொண்டு வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி விடலாம். இப்படியும் செய்யலாம். மற்ற என்னென்னு சொன்னால் மற்ற இன்னொரு விஷயம் வந்து அட் சைலன்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. அதில் வந்து இப்போ நீங்கள் மினிட்ஸ் வேணுமா இல்லை உங்களை அந்த சைலன்ஸ் என்ன மினிட்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ண போகுது என்னத்துக்கு இண்டாக போகுது என்று சொல்லியும் நாங்கள் வந்து அட் சைலன்ஸாக கொடுக்கலாம். அடுத்த லூப்ன்னு சொல்லியும் ஒன்று இருக்குது. லூப்ன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்த கட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த இடம் திரும்பவும் உங்களுக்கு கேட்கணுமா இருந்தால் அடுத்த செகண்ட்லேருந்து கேட்கணுமா இருந்தால் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அப்படியே கண்டினியூஸாக வந்து லூப் ஆகிக்கொண்டு இருக்கும். லூப் ஆகிக்கொண்டு வந்தால் நீங்கள் கட் பண்ணின அவ்வளோ இடமும் திரும்ப உங்களுக்கு கேட்டுக்கொண்டு இருக்கும். அந்த ஒரு நோக்கத்தில் அந்த சிஸ்டம் தான் இந்த லூப் என்று சொல்லி இருக்கிற வந்து ஆப்ஷனாக வந்து இருக்குது. இதுதான் இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸுகள் வந்து கூடுதலாக வந்து இந்த ஆடியோ இது லேபில் இருக்கிற ஃபியூச்சர்ஸுகள் வந்து இதுதான். இந்த பாருங்கள், இதில் வந்து எடிட் ஸ்டக்குன்னு சொல்லியிருக்கு. நாங்கள் எடிட் பண்ண அவ்வளவும் வந்து இதில் அப்டேட் ஆகும். எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நாங்கள் அதை சேவ் பண்ணி வைக்கலாம், தேவையில்லைன்னா டிலீட் பண்ணலாம். அடுத்து ஆடியோ எஃபெக்ட்னு சொல்லி மேல் டொப்பில் இருக்குது. உங்களுக்கு 3D எஃபெக்ட் வேணுமா, எக்கோ எஃபெக்ட் வேணுமா, கம்ப்ரஸர் எஃபெக்ட் வேணுமா, மிக்ஸ் வேணுமா, ஆட் சைலன்ஸ் வேணுமான்னு சொல்லி நிறைய வந்து இதில் வந்து எஃபெக்ட் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இது அது மட்டும் இல்லை, செட்டிங்கில் போனீங்கன்னா இதை டிஃபால்ட்டாகவே விடுங்க. இந்த செட்டிங்கை டிஃபால்ட்டாகவே விட்டிங்கன்னா ஓகே. உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு லாஸ்ட்டை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அதாவது அந்த லூப் வந்து நீங்கள் செய்யக்குள்ள வந்து உங்களுக்கு டியூரேஷன் வந்து ஸ்டார்டிங் அந்த ஆப்ஷன் வேணுமென்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து ஆன் பண்ணி விடலாம். சில இதுகள் வந்து உங்களுக்கு அப்கிரேடு கேட்கும். அது வந்து காசு பே பண்ணி தான் நீங்கள் அந்த ஆப்ஷன்கள் வந்து வேண்டும். இதில் இருக்குது அந்த ஆப்ஷன்கள். அதில் கீழே பாருங்கள், அந்த வரையக்கில் அதில் ரெட் மார்க் பண்ணின மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து ப்ரீமியமாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு இன்னும் வீடியோ செய்கிறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடம் வந்து விடைபெற்று செல்லும் நான். பாய்.